கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மட்டுமாய் கிருபையாய் வழிநடத்தி வந்தீங்களே சப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் எங்களை அப்பா பாதுகாத்து எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து கர்த்தாவே அப்பா நீர் எங்களுக்கு நன்மைகளை காண்பித்து ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் வழிநடத்தி வருகிறீர்கள் சப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மை துதிப்பதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது தகப்பனே. எங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவரப்பா, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிவீரப்பா. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் நீர் எங்களுக்கு இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக எஸ்தர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ராஜாவை நோக்கி, ராஜா கணவண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். இந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரிந்தது. ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு கேட்டால், ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வச்சிருப்பார். யூதனாகிய மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தில் அவனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பார். ஆனால் கர்த்தர் மொர்தெகாய் குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார். மனுஷன் ஒரு திட்டம் வைத்திருப்பான். பிசாசு எதிரானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருப்பான். அவனுக்கு கர்த்தருடைய திட்டம் என்பது அவனுக்கு தெரியாது. கர்த்தருடைய திட்டம் அவனுக்கு தெரியாதனால அவன் ஒரு திட்டத்தை என்ன செஞ்சான், போட்டு வச்சிருந்தான். தூக்கு மரத்தை குடும்பமாக சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவனுக்கு மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு, அதே தூக்கு மரத்தில் யாரை போடணும்னு அவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். மனுஷனுடைய திட்டம் அதாவது ஆமானுடைய திட்டம் என்ன, இந்த தூக்கு மரத்தில் மொர்தெகாயை தூக்கி போடணும்னு அவன் நினச்சான். அவனும் அவனுக்கு குடும்பமும் நினச்சிச்சு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அதே தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போடணும் அவர் நினச்சார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, ஆமன் என்ன பண்ணுறான், தன்னை தவிர யார் ராஜாவுக்கு விரும்பக்கூடியவராக இருப்பார், கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் நான் மட்டும்தான் இருப்பேன், வேறு யார் இருக்க முடியும்னு நினச்சி தனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு அவன் விரும்பினானோ அத்தனை என்ன செய்கிறாரு, ராஜாவிட கேட்கும்போது ராஜாவிட்ட சொல்கிறாரு. இதே ஒரு விஷயம் மொர்தெகாய்க்கு ஒரு சப்போஸ் என்ன செஞ்சிருப்போம், ராஜா பேரை சொல்லி
இந்த மாதிரி மொர்தேக்காவுக்கு வந்து நான் கனம் பண்ண விரும்புகிறேன், அவனுக்கு நீ என்னெல்லாம் செய்யணும் சொல்லு ஆமான் அப்படின்னு ராஜாட்ட ஆமான்ட்ட வந்து ராஜா கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஆமா என்ன சொல்லியிருப்பாரு, ஒன்று ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லியிருப்பாரு. என்ன, ராஜா உடுத்திருந்த ராஜ வஸ்திரத்தை போட்டு ஒரு குதிரையில ஏற்றி கொண்டு விட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், தனக்கு என்ன பண்ணணும்னு அவன் விரும்பினானோ அதையே என்ன பண்ணாரு, அவன் வாயினாலே, அதாவது தன்னுடைய எதிரியின் வாயினாலே நமக்கு என்ன பண்ணணும், கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுடைய வாயினாலே அத்தனை நன்மைகளையும் வர வைக்கிறார். அதுதான் கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல, கர்த்தர் தீமையானதே நன்மையாக மாற்றுகிற தேவன். அவர் தான் தீமையான, அதாவது நம்முடைய எதிரியாளிகளிடம் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்யும்படியாக அவன் வாய் மூலமாகவே என்ன செய்தாரு, சொல்ல வைக்கிறாரு, செய்ய வைக்கிறாரு. அதான் கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய பிள்ளைகள், அவரே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு, அவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, அதாவது தன்னுடைய எதிரிகள் பிசாசானவன் நமக்கு என்ன முடிவு எழுதி வைத்திருக்கிறானோ அந்த முடிவு அல்ல, கர்த்தர் நமக்கான முடிவை அவன் மூலமாகவே மகிமையான காரியமாய் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.